காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் கதம்பவனம் அப்படிங்கிற மதுரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். அழகர் ஏன் வைகாத்தில் இறங்குறார், அங்கே போய் தவளையாக மாறின எந்த ரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்குறார், அழகர் உடுத்திண்டு வர அந்த பட்டு வஸ்திரத்தெல்லாம் மக்களே ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்கா. அழகருக்கு நடக்கக்கூடிய விதவிதமான அலங்காரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் நம்ம சாஸ்திரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் குரு மூலியமாக உபதேசம் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு இருக்குது. சின்னதாக ஒரு அர்ச்சனை பண்ணுறதுன்னா குரு உபதேசம் இல்லாமல் பண்ண முடியுமா, பண்ணலாமா? ஒரு அஷ்டோத்திரம் பண்ணுறோம், அதுக்கு குரு உபதேசம் இல்லாமல் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இப்போ நாட்டில் ஸ்ரீகள்லாம் நிறையா லலிதா சஹஸ்ரநாமம் ஜெயன்னு பண்ணுற கூட்டமாக ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தை குரு உபதேசம் இல்லாமல் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் மகா பெரிவா தெளிவாக தன்னுடைய உபன்யாசத்தில் சொல்லியிருக்கா. இப்போ இந்த எபிசோடில் முக்கியமான அந்த விஷயங்களை தான் நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். காஞ்சி சங்கர மடத்தினுடைய 71வது பீடாதிபதியாக சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் இப்போ வந்திருக்கார், சன்னியாசாசிரமம் வாங்கிட்டு வந்திருக்கார். அவருடைய பூர்வீகம் எந்த ஊர், இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். மகாபெரிவா என்ன சொல்கிறா, களி இப்போ முத்தின்ண்டே இருக்குது, அதிகமாக முத்தின்னு போகிறது. அதனால் உங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் ஏற்படுறது, கஷ்டம் ஏற்படுறது, நவீனம் அதிகமாக எடுத்து எனக்கு புரியுறது. நீங்கள்லாம் இந்த சுவாமிகள் என்ன எப்போ பார்த்தாலும் பழைய சாஸ்திரத்தையே சொல்லிட்டு அதையே கடைப்பிடிக்கணும், அதுபடியே நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் வருத்தம் இருக்குது, எனக்கு தெரியுது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எதான கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாதான்னு நீங்கள்லாம் எதிர்பார்க்குறீர்கள். வெளியில் உங்களுக்கு வருத்தம்னாலும் உள்ளுக்குள்ளே என் மேலே கோபம் கூட இருக்கும். ஆனாலும் தர்மசாஸ்திரத்தை ரட்சிக்க வேண்டிய, உங்களுக்கெல்லாம் அதை போதிக்க வேண்டிய இடத்துல உட்காந்துருக்கிறேன்னா இந்த சாஸ்திரத்துலேருந்து கொஞ்சம் அப்படி இலக்கி கொடுத்தா அது என்ன ஆகுன்னு கேட்டால் பின்னால் வருவா, அதை இன்னும் கொஞ்சம் இலக்கி அதை உபயோகப்படுத்துகிறா, இன்னும் கொஞ்சம் இலக்கி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் இலக்கி, அது அப்படியே இல்லாமையே போயிடும் சாஸ்திரம். இது மகா பாவம் இல்லையா? அதனால் நான் உங்கள்கிட்ட கடுமையாக சாஸ்திரத்துலேருந்து எம்மையும் பேசக்கூடாது, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதான். அதனால தான் நான் சொல்லிட்டு வரேன். அதே நேரத்தில் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுறது, காலம் மாறுறது, உங்களால் சிலதெல்லாம் பண்ண முடியல. அதுக்கு ஏற்ற மாதிரி தர்மசாஸ்திரத்தில் எங்கெங்கே இடம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன், அதை கடைப்பிடிச்சிட்டு நீங்கள் நல்ல நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்களே நமக்கு சொல்கிறா. இந்த பாரத தேசத்தில் ஏராளமான மகான்கள்லாம் தோன்றியிருக்கா. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஏராளமான மகான்கள் அவள்லாம் நிறைய ஸ்தோத்திரங்களை பண்ணிருக்கா. ஒவ்வொரு சுவாமிக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா. இந்த ஸ்தோத்திரங்களெல்லாம் அவள் சொல்லி 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 அந்த ஸ்தோத்திரங்களுக்கே தெய்வீக சக்தி வந்திருக்குங்கிற மகாபெரிவா. அதனால் அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களெல்லாம் நீங்கள் புஸ்தகத்தை வச்சு தாராளமாக படிக்கலாம், குரு உபதேசம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் எல்லாருமே நம்ம மதத்தை சேர்ந்தவா ஒரு சின்னதாக வீட்டில் பூஜை வச்சுக்கணும், ஸ்தோத்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணணும். இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் இதுக்கெல்லாம் குரு, இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் குரு மூலியமாக உபதேசம் வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய காரியத்துக்கெல்லாம் முன்னால் ஒரு கணபதியை மனசில் நினச்சிட்டு கணபதி ஸ்தோத்திரம் ஒன்று சொல்லலாம். குரு உபதேசம் வேண்டாம், கணபதி ஸ்தோத்திரம் சொல்லலாம். உதாரணமாக சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு அந்த விக்னேஸ்வர ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த விதமான ஒரு ஸ்தோத்திரத்தையும் புஸ்தகத்தை பார்த்து படிக்கலாம், ஒரு அஷ்டோத்திரத்தையும் புஸ்தகத்தை பார்த்து படிக்கலாம். இது தமிழில் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டாக்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன்,
கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தவன் மூன்றும் தா அப்படின்னு அவையா பாடுறா இல்லையா, அந்த பாடலையும் சொல்லலாம். இப்படி விக்னேஸ்வர துதி ஒன்று சொல்லிவிட்டு குரு உபதேசம்தான் வேண்டான்னு சொன்னேனே தவிர குருவை மனசில் நினச்சிக்கணும். குரு சம்பந்தமாக ஏதான ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லணும். உங்களுக்கு யார் மனசுக்கு பிடிச்ச குருவோ, ஒரு சன்னியாசி, ஒரு பீடாதிபதி, ஒரு மடாதிபதி, ஒரு சித்தர், உங்கள் மனசுக்கு யார் இவர் தான் நம்ம குருன்னு தோன்றதோ அவரை மனசில் நினச்சிண்டு பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு குரு ஸ்தோத்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மகாபெரிவா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அப்படின்னு இந்த குரு ஸ்தோத்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பாராயணம் பண்ணுறீங்களோ அது அதுக்கப்புறம் பண்ணால் பலன் ஜாஸ்தி. அப்படி பண்ணலாங்க. தமிழில் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் திருமூலருடைய திருமந்திரம் இருக்குது. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தலே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் குருவை பற்றி சொன்னது. இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறா மகாபிரிவா. அதே நேரத்தில் லலிதா சகஸ்நாமம், திருசதி, திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் மந்திரபூர்வமானது, வீரியம் நிறைந்தது. இதெல்லாம் எக்காரணம் கொண்டும் குரு உபதேசம் இல்லாமல் சொல்லவே கூடாது அப்படின்னு கட்டுப்பாடாக சொல்லிட்டா மகாபெரிவா. அதே நேரத்தில் லலிதா திருசதி இருக்கு இல்லையா, அதுக்கு குரு உபதேசம் மட்டும் போகாது. அம்பாளுடைய மூல மந்திரத்தில் ஒன்றை உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் குரு உபதேசம் வாங்கிட்டு தான் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா மகாபெரிவா. அதே நேரத்தில் ஒரு மகான், பெரியவர், சந்நியாசி, சித்த புருஷர் யாராக இருந்தாலும் சரி, அவளை தரிசனம் பண்ண நம்ம போகிறோம். அவள் நம்மளை பார்த்து யாரையான ஒருத்தரை கூப்பிட்டு இங்கே வா, நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லலிதா சகஸ்நாமம் பாராயணம் பண்ண போ அப்படின்னு சொன்னால்னா அதுவே உபதேசங்கிற மகாபெரிவா. அதே உபதேசமாக எடுத்துட்டு தாராளமாக சொல்லலாம், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இன்னொன்று சொல்கிறா, ஆபத் தர்மம்னு ஒன்று இருக்குது நம்ம சாஸ்திரத்தில். ஆபத் சந்நியாசம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, க்ஷீணித்து போயிட்டார். அவருக்கு ரொம்ப பக்தி உண்டு, அவருக்கு சன்னியாச ஆசிரமம் வாங்கிக்கணும்னு ஆசையும் உண்டு. ஆனால் இப்போ எழுந்து போய் நடமாடு போய் பண்ணுறதுக்கு சக்தியே இல்லை. அந்த அளவுக்கு க்ஷீணம் அடைஞ்சு போயிட்டார்னு வச்சுங்கோ. அப்போ அவர் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, தானே சொல்பமாக தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த சன்னியாச ஆசிரம மந்திரத்தை சொல்லிவிட்டு பூனலை கட்டி போட்டு காவி வஸ்திரம் கட்டிண்டு சன்னியாசி ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறது. ஆபத் சந்நியாசம்னு பேர் அதுக்கு. உயிர் போகிற நேரத்தில் கடைசியில் தானே வாங்கிக்கிறது. அப்படி வாங்கிட்டார் ஒருத்தர். அதிர்ஷ்டவசமாக அது வாங்கிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அவருக்கு உடம்பு வந்து நல்லா சக்தி அடைஞ்சி நடமாட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் திரும்பி போய் ஒரு குருவை பார்த்து அவர்கிட்டேருந்து சன்னியாச ஆசிரமம் வாங்கிட்டு பூரணத்துவம் அடையணும். அதுதான் முறைன்னு சொல்கிறா. அதே மாதிரி ஆபத் தர்மம்னு ஒன்று சொல்கிறா மகாபெரிவா. ஆபத் தர்மம்னா நம்ம வந்து எந்த லட்சக்கணக்கான குரு இருக்கார், யார் குருன்னு போய் தேடி போகிறது நமக்கு யாரும் மனசில் இருக்க தோணலை. அதனால் நம்ம பூஜை பண்ணணும், புரஸ்காரம் பண்ணணும், நம்ம ஸ்தோத்திரம் படிக்கணும், அதனால் இதெல்லாம் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம பண்ணலாங்கிறான். புஸ்தகத்தை பார்த்து நம்மளே அதை படிக்கலாம், குரு உபதேசம் இல்லாமல் பண்ணிவிடலாம் சில விஷயங்களை. இப்போ லலிதா சாஸ்திரம் மாதிரி சொன்னேன், அந்த மாதிரி வீரன் நிறைஞ்சதில்லை, சில விஷயங்களை பண்ணலாம். அப்படி பண்ணோம்னாக்க அதுக்கு பிறகு நம்ம ஒரு குருவை தேடி பிடிச்சி அவர்கிட்டேருந்து உபதேசம் வாங்கிட்டு இதை நாம் பண்ணணும், முறைப்படி பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது பூர்ணத்துவம் அடையும். ஒரு அஷ்டோத்திரம்னா புஸ்தகத்தை பார்த்தே பண்ணலாங்கிற பெரிய அஷ்டோத்திரம் பண்ணிவிடலாம். ஆனால் அதுக்கு முன்னால் பீஜாட்சரம்னு இருக்குது. அது வந்து மந்திர சக்தி வாய்ந்தது, அதை சொல்லக்கூடாது. பீஜாட்சரம் சொல்லாமல் அந்த அஷ்டோத்திரத்தை மட்டும் சொல்லணும். அம்பாள் கூட 51 அக்ஷரத்தில் இருக்கான்னு சொல்லிருக்கு. அதனால் பீஜாட்சரம் இருந்தால் அதை சொல்லக்கூடாது. அதே மாதிரி பிரணவம் நமகா அதை சொல்லக்கூடாது. ஒரு அஷ்டோத்திரம் பண்ணோன்னா பிரணவம் இருக்கு இல்லையா, முன்னால் ஓம்னு அதை சொல்லக்கூடாது, நமகான்னு முடியுது அதை சொல்லக்கூடாது. நடுவில் இருக்கிற நாமாவளியை மட்டும் சொல்லிட்டு போகலாம். அது குரு உபதேசம் தேவையில்லைங்கிற மகாபிரிவா. எல்லாத்துக்கும் மேலே சிறந்தது நம்ம பஜனை பண்ணலாங்கிறோம். இந்த கலிகாலத்தில்
பெரிய இது பலன் தரக்கூடியது பஜனை. அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து தாராளமாக இந்த நாமத்தை மட்டும் சொல்லணும். சிவ சிவ சிசுவான்னு சொல்லணும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, கோபாலா கோபாலா, நாராயணா நாராயணா, காமாட்சி காமாட்சி, முருகா முருகா, அந்த மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த மாதிரி சொல்லி போகிறோம். விநாயகா விநாயகா விநாயகான்லாம் சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஒரு பஜனை பண்ணலாம். அந்த நேரத்திலேயே நம்ம அறியாமையே ஒரு குரு வந்துடுறாருங்க. அப்படின்னா ஒருத்தர் முன்னால் இருந்து அதை பண்ணி வைப்பார். அவர் என்ன பண்ணுவார், நம்ம பார்வதீபதையேன்னுவார். நம்மளாம் அரகர மகாதேவான்னு சொல்லுவோம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இப்போ அது குரு மாதிரி ஆகிடுது. அவர் சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடுது. இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சலுகைகள்னு சொல்லலாம். பெரியவா இதை பற்றியெல்லாம் சொல்லிருக்கேன். அதனால் மகாபிரிவா சொன்னபடி எது சாஸ்திரப்படி குருவை வச்சு பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு, முடியாததையும் நம்ம பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு சில ஸ்தோத்திரங்கள், சில அர்ச்சனைகள் இதெல்லாம் பண்ணி எல்லாரும் ஸ்ரேயஸ் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். காஞ்சி சங்கர மடத்தின் 71வது மடாதிபதியாக வந்திருக்கிற சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஊர் எதுன்னு கேட்டால் அலங்கைமான். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சியை பார்ப்போம். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபிரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.